என்ன காட்டியிருந்தா இது இப்படி ஆயிருக்கும். எவ்வளோ சிசு குழந்தைங்களாம் இதாக இருக்கும். பெருசு சிறுசெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன். அடப்பாங்களா, அதோட எச்சங்கள் தான் நிக்குதா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு உடஞ்ச பில்டிங். இது கோயில் வந்தல அந்த டவரு, அதுல இருந்து அந்த லென்த் இருக்குது, அப்படியே கரை லென்த்தா வருது, ஒரு லென்த்து. என்ன சரி, இது என்ன கடல், இது என்ன கடல்? ரெண்டும் ஒன்று தான். எல்லாம் அந்த மூலையில போய் ரெண்டும் ஜாயின் ஆகி போகுது. நாங்க தான் போறோம், இது எதுக்கு போகுது? அது உங்களுக்கு தெரியுது. குதிரை நாய் கல்லறைலாம் வச்சுக்கிறாங்க, அந்த காலத்துல நின்று பெரிய நகரமாவே இருந்துக்க மாட்டேங்குது. அது வரைக்கும் ஒரு வேலை நலமாவே இருந்திருக்கும். அது டவரா சார்? ஆமாம், அதுவும் கலங்கரை லைட் ஹவுஸ் தான். லைட் ஹவுஸ் தான். காட்டு வச்சுலாம் எட்டு போய் காட்டு பிள்ளைங்களை வெறுப்பேற்றக்கூடாது, கொன்னுருவாளுங்க. அங்கே பார், இங்கே பார்த்தா அங்கே எப்படி கொந்தளிக்குது. அதான் இந்த பக்கம் அமைதியாக இருக்குது. நம்ம அந்த கடைசிக்கு தான் போகிறோமா, அந்த தளவுல. ஏன் சார்? அதான் அங்கே ஒரு மேடு திட்டு தெரியுது அங்கேயா? புரியுது சார், நம்ம வண்டிக்குது எல்லாம் நம்ம இந்த பக்கம் வர கொஞ்சம் கூட அமைதியாக இருக்குது, என்னமோ ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால. அது அங்கே இருக்குது சார் கடல். நம்ம நடுவில் இருக்கிறது ஆனா இருக்கிற இடத்துல தானே போடணும். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பின்னாடி டிவி வளர்த்துட்டா இன்னும் போய்
உண்மையாலுமே தண்ணி தானே வந்து சாத்தும் போல. அமாவாசை பௌர்ணமியாக இருந்தால் பறக்க விட்டு போயிருமோ. இப்போ எதுக்கு இந்த கல்லுக்கு நெட்டு போட்டாங்கன்னு கேட்டாங்கல்ல, அதனால தான் போட்டுருக்குறாங்க. கல் எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு. கால்வாசி கடலுக்கு கண்ணு கட்டுற தூரத்துலேருந்து அலை அடிச்சுன்னு சாத்திர பின்னாடி தான் நம்புறதே. இங்கே பாரு சார், ஜாலியாக போய் இங்கே குளிக்கிறவங்கடா, நிறுத்துற ஓடி போயிடலாம். இங்கே பார்த்த உடனே போராட்டம். இந்தாண்டு இறங்க முடியல, இந்தாண்டு இறங்குறாங்க. இந்தாண்டு இறங்குறாங்க. ஏன்னா